ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இது வரைக்கும் முடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ அதாவது எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ அதாவது பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னா யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் இருப்பாரு, ராஜ்யசபா பிளஸ் லோக்சபா, இது மூணும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். ராஜ்யசபா லோக்சபா மட்டும் கிடையாது. இதுங்களா. ஸோ பிரசிடென்ட் பிளஸ் ராஜ்யசபா பிளஸ் லோக்சபா, இது மூணு பேரும் சேர்ந்ததுதான் பார்லிமெண்ட். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இது பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜ்யசபா, பிரசிடென்ட் பத்தி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. ராஜ்யசபா அதுக்கு வேற என்ன பேர்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம அடிக்கடி பார்த்துப்போம். இதே லோக்சபாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நம்மளோட பார்லிமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் கேட்டாங்கன்னா பை கேமரல் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா. ஈரவை, ரெண்டவை இருக்கு இல்லையா. ஸோ அதனால பை கேமரல் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ அதாவது பார்லிமெண்ட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் சொல்லுது இல்லையா. அந்த ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 இருந்து 122 நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட். அதோட பார்ட் பார்த்தோன்னா 5. ஓகேங்களா. ஸோ பார்ட் 5 79 to 122. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ இது பாருங்க, பிரசிடென்ட் ரூல் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம். ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ 4 டைம்ஸ் இது வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஓகேங்களா. எத்தனை டைம்? 4 டைம். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபால மொத்தம் 250. ஓகேங்களா. மொத்தம் 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுல ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ரெண்டும் சேர்ந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 238 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து அந்த லிட்ரேச்சர், சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி 12 பேர் நாமினேட் பண்ணுவார் இல்லையா. அது பார்த்தீங்கன்னா 12 பேர் இருப்பாங்க. மொத்தம் சேர்த்தா 250. ஓகேங்களா. 238 பிளஸ் 12 இது சேர்த்தா 250 தான் பார்த்தோன்னா ராஜ்யசபா மெம்பர். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்க, எப்போ ஆரம்பிச்சாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3/4/1952. ஓகேங்களா. 3க்கு அப்புறம் என்ன 4 1952. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அப்போ 3/4/1952. ஓகேங்களா. ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே, எல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கலாங்களா. சரி, ஓகே. மேக்ஸிமம் பெர்மிசபிள் கேப் பிட்வீன் 2 செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா 6 months. ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து செஷன் பண்ணுவாங்க இல்லையா, எடுப்பாங்க, போடுவாங்க இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 செஷனுக்கும் நடுவில் இருக்கிற கேப் எவ்வளோ கேப் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம். 6 மாதத்துக்குள்ளார கூட்டிடணும். ஓகேங்களா. அது 2 செஷனுக்கு நடுவில் பிட்வீன் 2 செஷன். ஓகேங்களா. 6 months. அடுத்து பாருங்க, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்லிமெண்டோட ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் சிட்டிங். ஓகேங்களா. ஜாயிண்ட் சிட்டிங் எப்போ, சிட்டிங் கிடையாது, ஜாயிண்ட் சிட்டிங் எப்பன்னு பார்த்தோன்னா 1960. ஓகேங்களா. ஸோ 1960 தான் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் சிட்டிங் இன் பார்லிமெண்ட். அடுத்து ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தாரைசஸ் பார்லிமெண்ட் டு ஃபார்ம் ஏ நியூ ஸ்டேட். ஓகேங்களா. சப்பா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்டேட் பண்றதோ இல்லை அதுக்கு வந்து பேர் மாத்துறதோ, அதுக்கு இருக்கிற அந்த பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. அதை சொல்ற ஆர்டிகல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்த ஆர்டிகல் 164 என்னப்பா சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் டு அப்பாயிண்ட் செப்பரேட் மினிஸ்டர்ஸ் ஃபார் ட்ரைபல்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக ஸ்டேட் நினைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கான அதிகாரம் உண்டு ஸ்டேட்டுக்கு. அது சொல்ற ஆர்டிகல் தான் 164. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே அங்கங்க நம்ம பார்ப்போம், அப்படியே பார்க்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. சரி, இந்த ராஜ்யசபாக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. இதே வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டோட இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951. A person has to be elected in parliamentary constituencies in state from where he seeks election to ராஜ்யசபா. ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது 1957 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஸ்டேட்டோட பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி இருக்குல்ல, அதுல ஒரு எலக்டரா வந்து இருக்கும். அப்படி அங்கிருந்து தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு போக முடியும். டைரக்டா எலெக்ஷன் ராஜ்யசபா எலெக்ஷன்ல போக முடியாது. ஓகேங்களா. ஸோ ஸ்டேட் பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் என்ன வரணும், ஒரு எலக்டரா வந்து இருக்கணும். அங்கிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் எங்க போவாங்க, ராஜ்யசபாக்கு வந்து போவாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா அவரோட இயர் பார்த்தோம்னா 30 year வந்து இருக்கணும். அடுத்த பாயிண்ட் இது வந்து ராஜ்யசபாக்கு 30. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது எப்போ போலதான் ஷுட் நாட் ஹேவ் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இன் கவர்மெண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா
ஆர்டிகல் 84 என்ன சொல்லுதுன்னா பார்லிமெண்டோட குவாலிஃபிகேஷன் பத்தி சொல்லுது. இந்த குவாலிஃபிகேஷன் படிக்கிறோம் இல்லையா, இதோட ஆர்டிகல் பார்த்தோம்னா 84 4 2 சார் 8 ஓகேங்களா 84 ஓகே. ஸோ இதோட டேர்ம் என்ன, டேர்ம் ஒவ்வொரு இதுக்கும் டேர்ம் பார்ப்போம் இல்லையா, இதுக்கு பார்த்தோம்னா 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் கிடையாது 6 இயர்ஸ். அதே மாதிரி இது வந்து பெர்மனன்ட் ஹவுஸ் டிசால்வ் பண்ண முடியாது ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ் டிசால்வ் ஆகாது ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு 2 இயர்ஸ்க்குமே என்ன பண்ணுவாங்க, 3ல் 1 பங்கு என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர் ஆவாங்க, அவ்வளவுதானே தவிர டிசால்வ் ஆகாது ஓகேங்களா. அதான் சொல்றாங்க 1/3 ஆஃப் மெம்பர் ரிட்டையர் எவ்ரி 2 இயர்ஸ் அண்ட் நியூ மெம்பர் எலெக்டட் ஓகேங்களா. 2 வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க, 3ல் 1 பேர் ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க, நியூ மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. இப்படிதான் வந்து நடக்கும் ஓகேங்களா. இது நம்ம ஏற்கனவே பாத்துறோம், வைஸ் பிரசிடென்ட் தான் சேர்மன், எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. சரி, உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்றீங்க. ஓகே ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா, இது டெபுட்டி சேர்மன் வந்து யார் எலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, ராஜ்யசபாவோட ஆளுங்க தான் டெபுட்டி சேர்பர்சன் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா இவர் தான் சேர்பர்சன் வைஸ் பிரசிடென்ட். ஸோ அப்போ வந்து டெபுட்டி சேர்பர்சன் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. சரி, அங்கங்க ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன், இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். எனி ஸ்டேட் பில் ஓகேங்களா எக்ஸப்ட் மணி பில். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், மணி பில் பார்த்தீங்கன்னா லோக்சபால லோயர் ஹவுஸ்ல மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நீட்ஸ் அப்ரூவல் இன் ராஜ்யசபா டு பிகம் லா ஓகேங்களா. ஸோ எந்த பில்லா இருந்தாலும், எந்த ஒரு ஸ்டேட் பில் ஓகேங்களா, ஸ்டேட் பில்லா இருந்தாலும் அது லாவா ஆகணும்னா ராஜ்யசபாவோட அப்ரூவல் கண்டிப்பா தேவை, எக்ஸப்ட் மணி பில். அடுத்து, ராஜ்யசபா ஹேஸ் பவர் டு கிரியேட் அண்ட் ரிமூவ் ஆல் இந்தியா சர்வீசஸ் வித் மெஜாரிட்டி ஆஃப் 2/3 ஆஃப் மெம்பர் இன் ராஜ்யசபா. இது நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா. ஸோ 312 ஓகேங்களா. ஸோ அதுபடி என்ன பண்ணுவாங்க ராஜ்யசபா, அதுக்கு வந்து ஒரு ஆல் இந்தியா சர்வீஸை கிரியேட் பண்றதுக்கோ இல்ல ரிமூவ் பண்றதுக்கோ 3ல் 2 பேர் 3 பங்குல 2 பேர் 2 பங்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா அவங்க அது வந்து செய்யறதுக்கு அவங்களுக்கு ஃபுல் இது பவர் இருக்கு, அவங்களுக்கு தான் அந்த பவரே இருக்கு, வேற யாருக்குமே இல்லை ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம், ராஜ்யசபா ஹேஸ் பவர் டு கிரியேட், அதேதான் இங்க எழுதிருக்கேன் ஓகே சாரி ஓகே ஓகேங்களா. அந்த 2 பவர் அவங்க ஃபங்க்ஷன் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ அவங்களுடைய எலெக்ஷன் பார்க்கலாமா. elected members of state legislative assembly in system of proportional representation by single transferable vote ஓகேங்களா. நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் அசம்பிளிஸ்ல வந்து எலெக்ட் ஆகி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு தேர்ந்தெடுக்குவாங்க ஓகேங்களா. எதன் மூலமா, சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் ஓகேங்களா. ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேங்களா, அவ்வளவுதான். இது ராஜ்யசபா. அடுத்து லோக்சபா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பாப்புலர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ன்றாங்க. கொஸ்டின் எப்படி கேட்கலாம், பாப்புலர் ஹவுஸ் ஆஃப் விச் இஸ் த பாப்புலர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கேட்டாங்கன்னா என்னது, லோக்சபா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்கெல்லாம் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க டைரக்டா. அதனாலதான் என்னது லோக்சபாவை பாப்புலர் ஹவுஸ்ன்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, மொத்த பினான்ஸுமே அவங்க கையில் தான் இருக்கு. மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்றது, பினான்ஸ் இது பண்றது எல்லாமே அவங்க கையில் தான் இருக்கு. அதனாலதான் அவங்க பாப்புலர் ஹவுஸ் அப்படின்றாங்க ஓகேங்களா. சரி, அவங்க எத்தனை பேர் இருக்காங்க பார்க்கலாமா. சரி ஓகே. மேக்சிமம் எவ்வளவு இருக்கலாம், 552 பேர் வரைக்கும் இருக்கலாம். இப்ப எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 543 வந்து இருக்காங்க ஓகேங்களா. இந்த 543ல பாத்தீங்கன்னா 530 இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ 530 மெம்பர்ஸ் எலெக்டட் ஃப்ரம் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து பண்ணப்படுறவங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து அதுல பாத்தீங்கன்னா இருங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே, யூனியன் டெரிட்டரிஸ்ல பாத்தீங்கன்னா 13 பேர் யூனியன் டெரிட்டரிஸ். இது வந்து ஸ்டேட் 530 பேர் வந்து ஸ்டேட், 13 பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ். 2 பேர் நாமினேட் பண்ணுவாங்க, நம்ம படிச்ச ஞாபகம் இருக்குங்களா. ராஜ்யசபால 12 பேரையும் லோக்சபால ஆங்கிலோ மெம்பர்ஸ் ஆன 2 பேர்த்தையும் பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம். பிரசிடென்ட் தான் பண்ணுவாரு ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி எல்லாத்தையும் சேர்த்து தான் பாத்தீங்கன்னா 545 பேர் வருவாங்க ஓகேங்களா. ஸோ இது பாத்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் இல்லாத இருக்கிறது பார்த்தீங்கன்னா 543, நாமினேட்டோட பாத்தீங்கன்னா 545. அதான் பார்த்தோன்னா டோட்டல்லி பிரசன்ட் மெம்பர்ஸ்ன்னு போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ 530 இவங்க வந்து ஸ்டேட், 13 பார்த்தோன்னா யூனியன் டெரிட்டரி பிளஸ் நாமினேட் பண்ணப்பட்டவங்க 2 பேர், மொத்தமா எல்லாம் சேர்த்து 545 ஓகேங்களா. அடுத்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாருங்க,
அதாவது 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்து நாமினேட் பண்ணுவா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதன் ஆர்டிகல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 331. இந்த ஆர்டிகல் படிதான் அவர் நாமினேட் பண்றாரு. ஓகேங்களா? இப்ப அது இல்லைன்றாங்க, எடுத்துட்டாங்க. அதாவது ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கெல்லாம் வந்து இது பண்றது கிடையாது, பட் புக்ல இருக்கு. ஓகேங்களா? ஆர்டிகல் 331 படி. அதே கவர்னர் வந்து ஒருத்தர் நாமினேட் பண்ணுவாங்க. அவங்க இந்த ஆர்டிகல் என்ன பாத்தீங்கன்னா 333. ஈஸியா இருக்குல்ல? 333, 331. ஓகேங்களா? சரி ஓகே, சரி ஓகே. இது வந்து எத்தனை பேர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியணும் இல்லையா? சரி ஓகே. ராஜ்யசபாவுக்கு 30, இதே லோக்சபாக்குனா 25 போதும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அவரோட அந்த யார் எலக்ட் பண்ணப்படுறாங்களோ அவங்களோட நேம் பார்த்தோன்னா எலக்டோரல் ரோல்னு ஒன்று இது பண்ணுவாங்க இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் வந்து விடுவாங்க இல்லையா? அதுல இருக்கணும். ஓகேங்களா? அதை ஷுட் ஹேவ் இஸ் நேம் இன் எலக்டோரல் ரோல்ஸ் இன் சம் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா எலக்டோரல் ரோல்ல அவர் பேர் இருக்கணும். அதே மாதிரி என்ன ப்ராஃபிட் வந்து அவருக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி மென்டலி சவுண்ட் அண்ட் எக்கனாமிக்கலி சால்வெண்ட். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன். இவங்களுக்கு டேர்ம் வந்து 5 years தான். ராஜ்யசபாக்கு தான் 6 years, பட் இவங்களுக்கு 5 years தான். ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகல, ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகுது, அப்ப இருந்து 5 years. ஓகேங்களா? பிரசிடென்டால டிசால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதாவது இது வந்து சரியான ஆட்சி முறை கரெக்டா இல்லை அப்படின்னா டிசால்வ் செய்யப்படுறது யாரால? பிரசிடென்டால. இது கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் எக்ஸ்பைரி ஆஃப் இட்ஸ் டேர்ம் ஆன் அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் படி பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? டிசால்வ் பண்ணி விட்டுலாம். ஆட்சி கலைச்சு விட்டு என்ன பண்ணலாம்? மறுபடியும் எலெக்ஷன் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்கு. அதே மாதிரி பிரசிடென்ட் கேன் ப்ரொராக் ஆர் டிசால்வ் பிகாஸ் ஆஃப் ஒன் எமர்ஜென்சி. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தோன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா எமர்ஜென்சி மூலியமா அந்த மாதிரி டிசால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ பார்ட்டி ஆர் நோ அலையன்ஸ் என்ஜாய்ஸ் மெஜாரிட்டி சப்போர்ட்டிங் ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ அந்த அவையில பார்த்தோம்னா மெஜாரிட்டி சப்போர்ட் வந்து சப்போஸ் இல்லை அவங்களுக்கு வந்து இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாலுமே அவர் பிரசிடென்ட் வந்து டிசால்வ். ஸோ 2 விஷயத்துல அவரால் டிசால்வ் பண்ணணும். ஒன்று எமர்ஜென்சி மூலியமா, எமர்ஜென்சி போடுறது மூலியமா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி அந்த ஜெயிச்சு வராங்களே அவங்களுக்கு வந்து அலையன்ஸ், அந்த ஆர் நோ அலையன்ஸ் என்ஜாய்ஸ் மெஜாரிட்டி சப்போர்ட் இல்லைனாலும் அவங்க வந்து என்ன பண்ணலாம்? டிசால்வ் பண்ணிடுவார் பிரசிடென்ட். ஓகேங்களா? 2 பவர். ஸோ 2 விஷயத்துல அவர் பண்ணலாம். ஓகேங்களா? இது டேர்ம்ஸ் ஆஃப் ஹவுஸ். எலெக்ஷன் நம்மளுக்கு நல்லாவே தெரியல, டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்குவாங்க டைரக்டா. எலெக்ஷன் கமிஷன் தான் அரேஞ்ச் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் கண்டக்ட் எலெக்ஷன். நம்ம நல்லாவே பார்த்தோம். எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணும். அதே மாதிரி 18 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் ஓட் போடலாம். அதான் யூனிவர்சல் அடல்ட் ஃபிரான்ச்சைஸ். இது வந்து எலெக்ஷன். ஓகே, லோக்சபாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் பாஸ்ட் இன் லோக்சபா இன்க்ளூடிங் மணி பில். ஓகேங்களா? ஸோ மணி பில்லோட சேர்த்து, அது ராஜ்யசபா எக்ஸப்ட் மணி பில், இவங்க இன்க்ளூடிங் மணி பில். ஓகேங்களா? எனி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் பாஸ்ட் இன் லோக்சபா. அதே மாதிரி சேம் பிரசிடென்ட் ஆஸ் ராஜ்யசபா டு பார்ட்டிசிபேட் இன் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட் அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதவி இது நீக்கம் செய்வாங்க இல்லையா? ஸோ அதில் பார்த்தோன்னா ஓட்டிங் எடுப்பாங்கன்னு சொல்லுவோம், பார்த்து படிச்சோம் இல்லையா? ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இவங்களுக்கும் ராஜ்யசபா அளவுக்கு இவங்களுக்கும் பவர் இருக்கு. ஓகேங்களா? அதை சேம் பவர் அஸ் ராஜ்யசபான்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த ராஜ்யசபால பாஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே அந்த ராஜ்யசபாவுக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்றதுல அதே அளவுக்கு லோக்சபாவுக்கு ஈக்குவல் பவர் இருக்கு. ஓகேங்களா? இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இருக்கு. ஓகேங்களா? எங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல. ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்து இது பாருங்க, கோரம் ஆஃப் த ஹவுஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/10 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர் ஆஃப் லோக்சபா இல்லைன்னா ராஜ்யசபா கான்ஸ்டியூட்ஸ் த கோரம் ஃபார் மீட்டிங் ஆஃப் த ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ லோக்சபா இல்லைன்னா ராஜ்யசபால 10ல் ஒருத்தங்க ஒரு பங்கு. ஓகேங்களா? ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ்ல வந்து மீட்டிங் போட்டாங்கன்னா அதான் கோரம் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்வாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. இது எத்தனை, அதாவது எத்தனைன்னு பார்த்துக்கோங்க, 1/10. ஓகேங்களா? ஸோ லோக்சபா மட்டுமா ராஜ்யசபா மட்டுமா இல்லை, 2 பேரும் பண்ணலாம். ஆர் லோக்சபா ஆர் ராஜ்யசபா. ஓகேங்களா? ஸோ ஓகே. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, மேட்ச்ல கேட்டிருந்தாங்க. 6th எலெக்ஷன், 10th எலெக்ஷன், 12th எலெக்ஷன், 4th எலெக்ஷன், 14th எலெக்ஷன் கேட்டிருந்தாங்க. இது நீங்க படிக்கலாம், பட் வேற மாதிரி இது வந்து நீங்க இது பண்ணலாம். ஓகேங்களா? இது எப்படி கொடுத்துருப்பாங்க? 6, 10, 12, 14 கொடுத்து இதை மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்களா? இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களா. இப்ப 6th அப்புறம் நடக்கிற ஒரு இயர் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா 10th. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9th. இப்ப இதை நீங்க அசெண்டிங் ஆர்டர்ல நீங்க இந்த நம்பர் வந்து போட்டீங்கன்னாவே கரெக்டா மேட்ச் பண்ணலாமா? ஏன்னா 6க்கு அப்புறம் தான் 10 நடந்திருக்கும், 10க்கு அப்புறம் தான் 12, 12க்கு அப்புறம் தான் 14 நடந்திருக்கும்.
இல்லையா? இல்ல. சரி, ஓகே. எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறது கஷ்டமா இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 விஷயத்த நோட் பண்ணலாமா? இருக்கிறதுலே சின்ன நம்பரை தூக்கி 6th போடலாமா? அதே மாதிரி இருக்கிறதுலே பெரிய இயரை தூக்கி பெருசுக்கு போடலாமா? அப்படி போட்டாலும் உங்களால கரெக்டா மேட்ச் பண்ண முடியுமா? ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். இது தனியா கேட்டாங்கன்னா தான் பிரச்சனை. இந்த மாதிரி மேட்ச்ல கேட்டாங்கன்னா சிம்பிள் இல்லையா? அந்த மாதிரி மேட்ச்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்துக்கோங்க இது. ஸோ சிக்ஸ்த் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1977. 6க்கு அப்புறம் 7, 2 7 அப்படியே வந்துச்சு. 10க்கு அப்புறம் என்ன? 9 பிளஸ் இது பாருங்க, 9 பிளஸ் 1 என்ன? 10. 10வது முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 1998. இதுதான் அப்படி கொஞ்சம் இதாக இருக்கு. ஸோ 14th பார்த்தீங்கன்னா 4ல இருக்கு, இது 4ல முடிஞ்சிருக்கு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ரிலேட் ஆகும் அப்படி. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்காங்க. அடுத்து பார்க்கலாமா? சரி, ஓகே. ஃபங்க்ஷன் பார்த்தோம், போகிறோம் பார்த்தோம். ஓகே, இது பாருங்க ரொம்ப முக்கியமானது, கேட்டுக்காங்க அடிக்கடி. ஓகேங்களா? ஸோ அதாவது தமிழ்நாட்டுல இருந்து போவாங்க இல்லையா லோக்சபா ராஜ்யசபாக்கு? தமிழ்நாட்டுல இருந்து அது எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியணும் இல்லையா? ஸோ ராஜ்யசபால பார்த்தீங்கன்னா 18, லோக்சபால 39. எப்பவுமே இப்ப எப்படி சொல்லலாம், இப்ப ராஜ்யசபால ஆளுங்க வந்து கம்மியா இருப்பாங்களா, லோக்சபால ஆளுங்க கம்மியா இருப்பாங்களா? ராஜ்யசபால எவ்வளவு பார்த்தோம்? 250 பார்த்தோம். லோக்சபால 500 சில்லற பார்த்தோம், 545 பார்த்தோம். சோ இதுல கம்மியா போவாங்களா, இதுல கம்மியா போவாங்களா? இதுல இருந்து தான் கம்மியா போவாங்க, இதுல இருந்து தான் அதிகமா போவாங்க. ஓகேங்களா? சோ டக்குன்னு எதுக்குடா 18 வரும், எதுக்குடா 39 டக்குன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த லாஜிக் யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? சோ அப்ப ராஜ்யசபாக்கு 18 பேர் போவாங்க, லோக்சபாக்கு பாத்தீங்கன்னா 39 பேர் போவாங்க. ராஜ்யசபா 18, லோக்சபா 39. ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, மணி பில் வந்து பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஆக்சுவலி மணி பில்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? சரி, ஓகே. மணி பில் பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாக்கு ஹேஸ் நோ பவர் டு அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் த மணி பில். ஒரு மணி பில்ல அமெண்ட் பண்றதுக்கோ, அமெண்ட்னா என்னது, சேஞ்ச் பண்றதுக்கோ ரிஜெக்ட் பண்றதுக்கோ ராஜ்யசபாக்கு பவர் கிடையாது. லோக்சபா ஒன்லி, ஓகேங்களா? லோக்சபா ஒன்லி இன்ட்ரடியூஸ்ட் இட் அண்ட் ஆஃப்டர் லோக்சபா அப்ரூவல் பாஸ் இட் டு த ராஜ்யசபா ஃபார் அப்ரூவல். ஓகேங்களா? லோக்சபா இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன பண்ணோம், எல்லாமே முடிச்சுட்டு இந்தா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவோம் ராஜ்யசபாக்கு, அப்ரூவலுக்காக அனுப்பிடும். ஆனா ஏன் ராஜ்யசபா 14 நாளுக்குள்ளார அவங்க அதை திருப்பி பாஸ் பண்ணல அப்படின்னா அவங்களோட அப்ரூவல் இல்லாமலே என்ன பண்ணலாம், அவங்க லோக்சபா பாஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 14 நாள் தான் அவங்க என்ன பண்ண முடியும், அந்த பில் வந்து வச்சிருக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னாலும் சரி, ஓகே சொல்லலாலும் சரி, அது பாஸ் ஆயிடும். ஓகேங்களா? அதான் லோக்சபா நோ நீட் டு கன்சிடர் அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரொபோஸ்ட் பை ராஜ்யசபா. அதே மாதிரி ராஜ்யசபால இருந்து அதே மாதிரி ஏதாவது அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா லோக்சபாக்கு பிடிக்கலன்னா அவங்க அதை கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ராஜ்யசபால. ஓகேங்களா? அதுதான் சொல்றாங்க, லோக்சபா கேன் ரிஜெக்ட் ஆல் ப்ரொபோசல் அண்ட் பாஸ் இட். அவங்க ப்ரப்போஸ் பண்ணது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு லோக்சபாக்கு பவர் இருக்கு மணி பில் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியம், ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து குழப்புவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸ்பீக்கர் நம்ம இது பண்ணிருப்போம், ஸ்பீக்கர் பத்தி நமக்கு தெரியும் இல்லையா, அவர் தான். இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்டட் பை மெம்பர் ஆஃப் லோக்சபா. லோக்சபால இருக்க ஆளுங்களே யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்பீக்கரா இருக்காங்க, அதான் எலெக்டட் பை மெம்பர் ஆஃப் லோக்சபா. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் பார்லிமெண்டரி செக்ரட்டரியட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸ்பீக்கர் தான் யாரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் பார்லிமெண்டரி செக்ரட்டரியட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோக்சபாவை ப்ரிசைட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கர் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ லோக்சபாவை ப்ரிசைட் பண்றது யாரு, ஸ்பீக்கர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்பீக்கர் வந்து எசென்ஷியல் பொசிஷன் இன் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரஸில ஒரு எசென்ஷியல் பொசிஷன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கர் தான். ஓகேங்களா? ஸோ அதாவது லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா கூட ஸ்பீக்கர் வந்து கன்டினியூ பண்ணுவாரு. ஓகேங்களா? ஸோ அவருக்கு அந்த பவர் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஸ்பீக்கர் பிரசைட்ஸ் ஓவர் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 houses ஆஃப் பார்லிமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கும் இல்லையா, 2 houses லோக்சபா ராஜ்யசபாக்கு, அதை ப்ரிசைட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா லோக்சபா தான். அதே மாதிரி லோக்சபா ப்ரிசைட் பண்றதும் ஸ்பீக்கர் தான். ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, ஒரு பில் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அது மணி பில்லா இல்ல ஆர்டினரி பில்லான்னு டிசைட் பண்ற பவர் அவருக்கு தான் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஓகேங்களா? he has the power to decide a bill is a money bill or ordinary bill. அது மணி பில்லா இல்ல ஆர்டினரி பில்லான்னு டிசைட் பண்ற பவர் யாருக்கு இருக்கு, ஸ்பீக்கருக்கு தான் இருக்கு. ஸோ எப்போ போலதான் ஸ்பீக்கர் ஆப்சென்ட் ஆன டைம்ல டெபுட்டி ஸ்பீக்கர் வருவார், அவ்வளவுதான். ஓகேங்களா? இது ஸ்பீக்கர். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்லாம் கரெக்டா பாத்துக்கணும். ஓகே, இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. பட்ஜெட் செஷன். ஓகேங்களா? மான்சூன், அடுத்து பார்த்தா வின்டர். ஓகேங்களா? சரி, ஓகே. பட்ஜெட் செஷன் பார்த்தோன்னா February to May.
ஓகேங்களா. எஃப்எம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்எம் பிப்ரவரி டு மே. மான்சூன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை டு செப்டம்பர். ஜூலை டு செப்டம்பர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஜூலி. ஜூலி நமக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர். சரி ஓகே, அது விடுங்க. இது பாருங்க, வின்டர் பார்த்தோம்னா நவம்பர் டு டிசம்பர். 7 to 9. ஜூலை. சரி ஓகே. வின்டர் பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர். நார்மலா எந்த டைம்ல குளிரா இருக்கும்? வின்டர்னா என்ன குளிரா இருக்கத்தானே, நவம்பர் டிசம்பர்ல தான் இல்லையா? ஸோ நவம்பர் டு டிசம்பர். ஓகேங்களா. ஸோ இது பாத்தீங்கன்னா எஃப்எம் பிப்ரவரி டு மே. இது ஜூலி. ஜூலியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலி டு செப்டம்பர். ஓகேங்களா. ஜேஎஸ் ஜூலி டு செப்டம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மான்சூன். வின்டர்னா குளிர், நவம்பர் டு டிசம்பர். பட்ஜெட் எஃப்எம். ஓகேங்களா. பட்ஜெட் எஃப்எம். ஓகேங்களா. சரி ஓகே. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துலாங்களா? விச் இஸ் நாட் இன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். அதாவது பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்ல எது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்ட்டி தான் ரூல் பண்ணும். இது கரெக்டுங்களா? கரெக்ட். பிஎம் தான் லீடரா இருப்பாரு. இது கரெக்டா? எஸ் கரெக்ட். லோயர் ஹவுஸ் டிசொல்யூஷன் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். சிங்கிள் எக்ஸிகியூட்டிவா? இல்ல, மல்டி எக்ஸிகியூட்டிவ் இல்லையா? ஸோ சிங்கிள் எக்ஸிகியூட்டிவ் கிடையாது. பிரசிடென்ட் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க. அப்புறம் எப்படி சிங்கிள் எக்ஸிகியூட்டிவ் சொல்ல முடியும்? அப்ப தப்பா? அப்ப அதுதான் தப்பு. அதுதான் ஆன்சர். அதுதான் நாட் இன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஓகேங்களா. சரி ஓகே. இது முடிஞ்சா இது பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் எலெக்ஷன் சம்பந்தமா 324 அப்படின்னாவே எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா இது கூட லெசன் நடத்துவோம் சொல்லியிருப்பேன் இல்லையா? 24 மணி நேரமும் சும்மா இந்த எலெக்ஷன் வந்துட்டாலே என்ன பண்றாங்க? பேசியே கொள்றாங்க அப்படின்னு இல்லையா? 24 hours அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது ஓகே. அடுத்து என்ன? இது பாருங்க 50 செகண்ட். இது பாத்தீங்கன்னா இது அடிக்கடி கேட்குற ப்ரீவியஸ் கொஸ்டின். அதை பாத்தீங்கன்னா இந்த கட்சி தாவல் பத்தி டிஃபெக்ஷன். ஓகேங்களா. அதாவது பாத்தீங்கன்னா 50 செகண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷனை பத்தி சொல்லுது. ஓகேங்களா. ஆன்டி டிஃபெக்ஷன் பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டது. இதுபடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஹேஸ் டிசிப்ளினரி பவர் டு டிஸ்குவாலிஃபை மெம்பர் ஆஃப் ஹவுஸ் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன். ஓகேங்களா. யாராவது கட்சி தாவல் செஞ்சாங்க அப்படின்னா ஸ்பீக்கருக்கு வந்து பவர் இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு டிசிப்ளினரி பவரோட டிசிப்ளினரி பவர் அவங்க இந்த ஹவுஸோட மெம்பரா இருப்பாங்க இல்லையா? அப்ப ஸோ அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான அந்த பவர் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் இருக்கு. அது எங்க சொல்லியிருக்காங்கன்னா 50 செகண்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி இப்படி சொல்லியிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தபடி பார்த்தோன்னா ஸ்பீக்கர் ஹேஸ் டிசிப்ளினரி பவர் டு டிஸ்குவாலிஃபை மெம்பர் ஆஃப் ஹவுஸ் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன். கட்சி தாவல், யாராவது கட்சி தாவறாங்க அப்படின்னா அவரால் என்ன பண்ண முடியும்? அவங்க அந்த மெம்பரை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா. ஓடு லோக்சபா விட்டு ராஜ்யசபா விட்டு ஓடு, சரி லோக்சபா விட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் சொல்ல முடியும். அவருக்கான பவர் இருக்கு. ஓகேங்களா. சரி ஓகே. இந்த பார்லிமெண்ட்டுக்கு என்னென்ன பவர் அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது என்ன பார்க்கலாம்? கேன் அப்ரூவ் 3 types ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ கேன் அப்ரூவ் எத்தனை டைப் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் கேட்டாங்கன்னா என்னது? 3 types. 3 types நம்ம பார்த்தோம் இல்லையா? நேஷனல், ஸ்டேட், ஃபினான்ஷியல். அந்த 3 types ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்ரூவ் பண்றதுக்கு இவ்வளவு பவர் இருக்கு. அது மாதிரி இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா லெஜிஸ்லேஷன், அடுத்து ஓவர்சீயிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், பட்ஜெட் பாஸ் பண்றது, அடுத்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் அதை பத்தி, அடுத்து வென்டிலேஷன் ஆஃப் பப்ளிக் கிரீவன்சஸ், அடுத்து டிஸ்கஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் பிளான்ஸ், அதே மாதிரி இன்டர்னல் பாலிசி. இதெல்லாம் நார்மலா நடக்கிற விஷயம் தானே. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதான் இம்பீச்மெண்ட், யாரெல்லாம் இம்பீச்மெண்ட் பண்றதுக்கான பவர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்டாலே பிரசிடென்ட், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ். ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ். அதே மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்களே அவங்க, அதே மாதிரி சிஏஜி, கண்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல் இருக்காங்களே அவங்க, இவங்களை எல்லாத்தையும் இம்பீச் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. யாராவது? பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதே மாதிரி சிஏஜி. ஓகேங்களா. ஸோ இது பாருங்க, இது நம்மளுக்கு சிஏஜி பத்தி தெரியும் இல்லையா? ஸோ அதாவது ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எக்ஸைஸ் பை பார்லிமெண்ட் ஓவர் எக்ஸிகியூட்டிவ் த்ரூ சிஏஜி. அதாவது பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் வந்து அவங்க இது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து இவங்க வந்து பார்லிமெண்ட்டே டைரக்டா பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு எக்ஸிகியூட்டிவ் இருப்பாங்க. அந்த எக்ஸிகியூட்டிவ் தான் யாருன்னு பார்த்தோம்னா சிஏஜி. ஓகேங்களா. அதோட ஆர்டிகல் தான் 148. அதான் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா. இதெல்லாம் கேட்காங்க. ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எக்ஸைஸ் பை பார்லிமெண்ட் ஓவர் எக்ஸிகியூட்டிவ் த்ரூ டேஷ்
சிஏஜி கண்ட்ரோலர் ஆர்டர் ஆஸ் ஆடிட்டர் ஜெனரல் ஆர்டிகல் 148. ஓகேங்களா. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரி சேஞ்ச் பண்றதுக்கான பவர் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா. பிரசிடென்ட்க்கோ இவங்களுக்கோ இல்லை. பார்லிமெண்ட் ஹேஸ் பவர் டு சேஞ்ச் த பவுண்டரிஸ் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கேன் எஸ்டாப்ளிஷ் காமன் ஹைகோர்ட் ஃபார் 2 or more ஸ்டேட். ஓகேங்களா. ஒரு காமன் ஹைகோர்ட் 2 இல்லைன்னா 3 ஸ்டேட்டுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான பவரும் அவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா. எல்லாம் பவர் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. சரி, ஓகே. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்கள பத்தி பார்க்கலாமா? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றது யாரு? ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 76. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 76. இவர் தான் பாத்தீங்கன்னா கண்ட்ரில ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். ஓகேங்களா. ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் கண்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு? அட்டார்னி ஜெனரல். ஓகேங்களா. சரி, இவங்க வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகேங்களா. சரி, இவருக்கான சாப்டர் என்னன்னு பார்த்தா 5 part 5. ஓகேங்களா. சாப்டர் 5 of part 5 சிஏஜி ஆர்டிகல் 76. ஓகேங்களா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருப்பாங்க இல்லையா, அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்கள தான் அட்டார்னி ஜெனரலா போடுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணலாம் ரெசிக்னேஷன். இல்லைன்னா பிரசிடென்ட் எப்போ நினைச்சாலும் தூக்கிடலாம். யார்கிட்டையும் போய் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. பார்லிமெண்ட் கிட்ட கேட்கணும், இவங்ககிட்ட கேட்கணும்னா ஒன்றும் அவசியமே இல்லை. பிஎம்டி கேட்கணும்னா அவசியம் இல்லை. டைரக்டா இவர் ரிமூவ் பண்ணலாம், எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணலாம் அட்டார்னி ஜெனரல். ஓகேங்களா. ஸோ இந்த அட்டார்னி ஜெனரல் எதுக்கு? இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு லீகல் மேட்டர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பிரசிடென்ட் வந்து ரெஃபர் பண்ணிப்பார்ல, இல்லை ஏதாவது லீகல் விஷயம் இருக்கா பாருங்க அப்படின்னு செக் பண்ற மாதிரி அனுப்புறாருன்னா அந்த விஷயத்துல லீகல் மேட்டர்ஸ் அந்த சட்ட சம்பந்தமா அட்வைஸ் பண்ணலாம் கவர்மெண்ட்டுக்கு. அவரோட டியூட்டி அதுதான். ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியா டெரிட்டரிக்குள்ளார இருக்கிற எந்த கோர்ட்ல வேணாலும் இவர் வந்து போய் இது பண்றதுக்கான ஆடியன்ஸா இருக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து அவருக்கு, அதான் ரைட் ஆஃப் ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட்ஸ் இன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா right to speak and take part in proceedings of both houses of parliament or joint sitting and any committee of parliament. ஓகேங்களா. அதாவது பாத்தீங்கன்னா which he has named as a member. ஓகேங்களா. எந்த ஹவுசஸோட பிரசிடிங்கா இருக்கலாம், லோக்சபாவா ராஜ்யசபா ஏதோ ஒரு பிரசிடிங், இல்ல அதோட ஜாயிண்ட் சிட்டிங்கா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு கமிட்டி மீட்டிங் இருக்கு பார்லிமெண்ட், எத்துலனாலும் அவர் வந்து போய் மெம்பரா ஜாயின் பண்ணி அதுல வந்து பேசலாம், அதுல வந்து பங்கேற்கலாம். அதுக்கான ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. பட் ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கிடையாது. பட் வந்து பேசலாம், பங்கேற்கலாம். ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா enjoys all privileges and immunities available to member of parliament. ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட் மெம்பரா இருக்காங்க இல்லையா, அதுக்கு அவங்களுக்கான எல்லா ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் வந்து அவருக்கு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதான் சொல்றாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகேங்களா. சரி, ஓகே. ஓகே, இது பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா லோக்சபா வந்து பெர்மனண்டா செட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு எதை பேஸ் பண்ணி எந்த ஆக்ட் படி அப்படின்னு பாத்தீங்கன்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987. 7க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 9. அழகா வச்சுக்கலாமா? 7, 8, 9. 1987. செட்டிங் அப் ஆஃப் பெர்மனன்ட் லோக் அடாலட். ஓகேங்களா. இதுதான் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987. ஓகே, பஞ்சாயத்தோட பார்ட் தெரியலையா? 9. பார்ட் 9 தான் பஞ்சாயத்து. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல தனியாவே கேட்டுருக்காங்க. பார்ட் 9 பஞ்சாயத்து. ஓகேங்களா. அவ்வளவுதான், நம்ம பார்லிமெண்ட் வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ நம்ம கடைசியா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி. அது நம்ம டக்குனு முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஓகே, ஜுடிஷியரி வந்து பாத்தீங்கன்னா 3rd ஆர்கன், கவர்மெண்டோட 3rd ஆர்கன். ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ், அடுத்த லெஜிஸ்லேட்டிவ், அடுத்த ஜுடிஷியரி. அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. சரி, ஓகே. வைட்டல் ரோல் இன் ப்ரொடெக்டிங் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் சிட்டிசன். நம்மளுக்கு தெரிஞ்சிருப்பான். ஓகேங்களா. இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் எப்ப பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 31/12/2014. ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இது எப்ப பாஸ் பண்ணாங்க, இந்த ஆக்ட் எப்ப பாஸ் பண்ணாங்கன்னா 31/12/2014. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. அடுத்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டியன் அண்ட் அப்ஹோல்டர் அண்ட் கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது பிரச்சனை யாருக்காவது வருது அப்படின்னா அவர் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இது கொடுக்குது. ஓகேங்களா. அடுத்து ஜுடிஷியரி. இவங்களோட ஜுடிஷியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டானமஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் விங் ஆஃப்
யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா. அட்டானமஸ் ஆஃப்னா என்ன, இண்டிபெண்ட் ஆஃப், அவங்க தனிச்சு இயங்குறவங்க. லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவோட தலையீடு இல்லாம என்ன பண்ணலாம், ஜுடிஷியரி, அதாவது யூனியன் இருந்தாலும் சரி ஸ்டேட்டா இருந்தாலும் சரி யாராலுமே இது பண்ண முடியாது ஜுடிஷியரிக்கு. ஓகேங்களா. பட் வந்து ஜுடிஷியரி பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி தான். ஜுடிஷியரி இன்டகிரேட்டட் தான். ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹைரார்க்கியா நம்ம என்னன்னு பார்த்தோம், அதாவது பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை அடுக்கி வைக்கிறது. இவங்களுக்கு கீழே தான் இவங்க, இவங்களுக்கு கீழே தான் இவங்க. அதனால தான் அது இன்டகிரேட்டட், ஒருங்கிணைத்த ஜுடிஷியரி. ஓகேங்களா. ஒரே ஜுடிஷியரி தான். சுப்ரீம் கோர்ட்டு கீழே ஹைகோர்ட், ஹைகோர்ட்டு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அந்த மாதிரி வருது. ஓகேங்களா. ஹோல் கண்ட்ரிக்கு இந்த ஹைரார்க்கி இருக்கு. அதான் சிங்கிள் ஜுடிஷியல் ஹைரார்க்கி, ஒன்னே ஒண்ணுதான். ஓகேங்களா. இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, அதே மாதிரி சிங்கிள் ஜுடிஷியல் ஹைரார்க்கி ஃபார் ஹோல் கண்ட்ரி. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. ஓகே, சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லைங்களா நியூ டெல்லியில, அது எப்ப இனாகிரேட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை கான்ஸ்டியூட்டட் ஆன்னு சொல்லுவாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 28/1/1950. ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்த ப்ரொவின்ஷியல் அட்டானமி ஆக்ட் 1935 இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி என்னன்னு இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபெடரல் கோர்ட்டை சேஞ்ச் பண்ணி தான் 28/1/1950 அப்ப சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஹை கோர்ட் தான் இருக்கும். ஹை கோர்ட் தான் ஹையர், அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்லாம் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ வந்து எப்ப 28/1/1950. இது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன்னா 31/12, அதாவது பாத்தீங்கன்னா 12 கடைசி நாள், வருஷத்தோட கடைசி நாள் ஞாபகம் வச்சுக்கணும். 31/12/2014. 2014 இது வந்து எப்ப இனாகிரேட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டை, 28/1/1950. 28/1/1950. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கேட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்ற மாதிரி. ஓகேங்களா. சரி, ஃபர்ஸ்ட் அதுல எத்தனை பேர் இருக்காங்க தெரியணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் 1950ல கமெண்ட்ஸ் பண்ணாங்க இல்லையா, அப்ப 8 பேர் தான் இருந்தாங்க. அதாவது 8 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ். சீஃப் ஜஸ்டிஸோட சேர்த்து எத்தனை பேர் இருந்தாங்க, 8 பேர் தான் இருந்தாங்க 1950 1950. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் 34 பேர் இருக்காங்க. 3க்கு அப்புறம் 4, 34 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 8 பேர், இப்ப 34 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இவங்களை எப்ப அப்பாயின்ட் பண்றாங்கன்னு பாக்கலாங்களா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கான், பிரசிடென்ட். மற்ற ஜட்ஜஸ் என்ன எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கொலிஜியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருப்பாங்க. அவங்களாம் சீனியர் ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க, சீஃப் ஜஸ்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா. அவங்க வந்து ஹெட்டா இருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கொலிஜியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஓகேங்களா. ஸோ அவங்கள கன்சல்ட் பண்ணி பிரசிடென்ட் தான் பண்ணுவாரு, பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. பட் எப்படி பிஎம் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மினிஸ்டர் போடுறாங்களோ, இந்த கொலிஜியம்ல வந்து ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, மற்ற ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாரு பிரசிடென்ட். ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இதை மோடி வந்து என்ன பண்ணாரு, இவங்க மட்டும் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்லாம் எழுதி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இது பண்ணிட்டாங்க, நீங்க எப்படி இதுல தலையிடலாம், ஓகேங்களா, உங்களுக்கு தலையிடுறதுக்கு இது கிடையாது இல்லையா, ஆனா வந்து அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ கொலிஜியம் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். எந்த முறைப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலிஜியம். ஓகேங்களா. சரி, ஓகே. எங்களோட குவாலிஃபிகேஷன் தான் என்ன அப்படின்னு பாக்கலாமா. சரி, ஓகே. அதாவது 5 years 5 வருஷம் ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கணும், இல்லைன்னா 10 வருஷம் ஹைகோர்ட் அட்வொகேட்டா இருக்கணும். அப்படியே டபுள் அட்வொகேட்டா இருந்தா 10 வருஷம், இல்ல ஜட்ஜா இருந்ததுன்னா ஹைகோர்ட்ல 5 வருஷம் தான் நீ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பா அப்படின்றாங்க. ஓகேங்களா. இஸ் இன் ஒப்பீனியன் ஆஃப் பிரசிடென்ட் ஏ டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட். ஓகேங்களா. ஸோ பிரசிடென்டோட ஒப்பீனியன் பேஸ் பண்ணும் அவங்க வந்து போடலாம். ஓகே, இவர் வந்து ஓகே ஆவாரு அப்படின்னு பிரசிடென்ட் தோணுச்சு அப்படின்னா டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட், அதான் டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட் அப்படின்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேடாக், அதாவது ஹேடாக் அப்படின்னா டெம்பரவரி பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அதை வந்து பார்த்தோன்னா ஹேடாக் ஜட்ஜஸ் அப்படின்வாங்க, அதாவது டெம்பரவரி. இப்போ இந்த சப்போஸ் ஏதோ ஒரு கேஸ்க்கோ இல்லை கேஸ் வந்து நிறைய பெண்டிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹேடாக் ஜட்ஜஸ் வந்து போட முடியும். அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது 127. ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு 124. இதே ஹேடாக் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 127. ஓகேங்களா. ஸோ ஹைகோர்ட்டுக்கு சொல்லிட்டுங்களா, ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 217. இவங்களது அடிஷ்னல் இவங்களது போடுவாங்க, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 224. ஓகேங்களா. அப்படியே லைனா எழுதி வச்சுக்கோங்க. இது பாருங்க ஒண்ணும் கிடையாது, 124
இது பாருங்க 224, இது 127, 217. ஆனால் என்ன மாற்றிருக்கோம், அதான் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் 124, ஹேட் ஆஃப் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா 127, ஹை கோர்ட் ஜட்ஜு 217, ஹேட் ஆஃப் ஜட்ஜு பார்த்தீங்கன்னா 224. ஓகேங்களா? ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து போகலாம். எங்க விட்டோம் இங்கேயா? ஸோ அவங்களோட டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வயசு. ஹைகோர்ட்டுக்கு 62 டேர்ம், இவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் பார்த்தா 65. ரெசிக்னேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கலாம் ரெசிக்னேஷன் லெட்டர், இல்லைன்னா பார்லிமெண்டால தான் ரிமூவ் பண்ண முடியும்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ பார்லிமெண்ட் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்பாயின்ட் பண்றது பிரசிடென்ட், பட் ரிமூவ் பண்றது பார்லிமெண்ட். குழப்பக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்களோட பெர்மனன்ட் சீட் எங்கன்னு பார்த்தோன்னா நியூ டெல்லி தான். நமக்கு நல்லாவே தெரியும் சுப்ரீம் கோர்ட்னாவே எங்க நியூ டெல்லி தான். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசிடென்டோட அப்ரூவலோட வேற பிளேஸ் மாற்றணும் அப்படின்னு நினைச்சோம்னா, சீஃப் ஜஸ்டிஸ் மாற்றணும்னு நினைச்சாலும் அந்த மாதிரி மாற்றலாம். பட் பிரசிடென்டோட அப்ரூவல் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஸோ எங்களோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன் தான் என்ன? நார்மலாக ஒரு கோர்ட்டுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அதே மாதிரி அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், மிஸ்செலனஸ் ஜூரிஸ்டிக்ஷன், அதே மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கேஸும் வரும், அப்பீலேட் கேஸும் வரும். அப்பீல் பண்ணுவாங்க, பண்ண போறேன் அப்படின்வாங்க இல்லையா, அந்த அப்பீல் கேஸ் அதுவும் வரும். இல்லை ஒரிஜினலாவே அங்கே டைரக்டாகவும் வரும். ரெண்டு விஷயத்துல வரும். அதுல ஒரிஜினல் என்ன, அப்பீல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சுப்ரீம் கோர்ட்டு கீழே வர சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுதான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல். அதான் பாட் டைரக்ட்லி இன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் டு சுப்ரீம் கோர்ட் கம் அண்டர் ஒரிஜினல். ஓகேங்களா? டைரக்டா யாருக்கு போய் போடுறாங்களோ அது ஒரிஜினல், அந்த சுப்ரீம் கோர்ட். ஓகே, அதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, அதாவது ஒரு கவர்மெண்ட் இருப்பாங்களே, யூனியன் இருக்காங்களே, அவங்களுக்கும் கவர்மெண்ட் வெர்சஸ் ஒன் ஆர் மோர் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டோ இல்ல மற்ற ஸ்டேட்டோ இல்ல ஸ்டேட்டுக்குள்ளாரே ஸ்டேட் வெர்சஸ் ஸ்டேட், அதான் 2 or more ஸ்டேட், டிஸ்பியூட் பிட்வீன் 2 or more ஸ்டேட். இந்த காவேரி பிரச்சனை எல்லாம் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஸ்டேட்டுக்கு நடுவில் தானே அடிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்ஸ் ஆர் இஷ்யூட் பை சுப்ரீம் கோர்ட் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கார்டியனே இவங்க தான் இல்லையா. ஸோ அவங்க அதால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் ரிட்ஸ் வந்து போடுவாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹேபியஸ் கார்பஸ், ப்ராஹிபிஷன், செர்ச்சரி, பியோ வாரண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரிட்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேஸ் பண்ணி இது 3 விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்ல வரும். அப்பீல்லாம் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் தான் ஃபைனல் அப்பீலேட் கோர்ட். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் மீறி நீங்க எங்கேயும் போக முடியாது, அதுதான். ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து எனக்கு கொடுக்குற தண்டனை வந்து எனக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ண ஹை கோர்ட் போறேன், ஹை கோர்ட் போய் எனக்கு பிடிக்கல, ஹை கோர்ட் போயிட்டு நான் சுப்ரீம் கோர்ட் போறேன், சுப்ரீம் கோர்ட் போயிட்டு கடைசியா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான், அதுக்கு மேல நீ எங்கேயுமே போக முடியாது. அதனாலதான் அதை ஃபைனல் அப்பீலேட் கோர்ட் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை கோர்ட் வந்து ஏதோ ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா, தீர்ப்பு பிடிக்காதனால தானே சுப்ரீம் கோர்ட் போயிருப்பாங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹை கோர்ட்டுக்கு எதிராக அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவாங்க. என்னென்ன கேஸ்லாம் பாத்தீங்கன்னா சிவில், கிரிமினல், கான்ஸ்டியூஷன், மூணுத்துலயுமே என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் போற அளவுக்கு ஃபிட்டான ஒரு கேஸ் தான், போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் என்ன பண்ணும், அவங்க சர்டிபிகேட் கொடுக்கணும், கொடுத்தாதான் அவங்க போய் அப்பீல் பண்ண முடியும். சும்மாலாம் போய் அப்பீல் பண்ணிட முடியாது. புரிஞ்சுங்களா? அதான் சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் ஹியர்ஸ் அப்பீல்ஸ் அகைன்ஸ்ட் டெசிஷன் ஆஃப் ஹை கோர்ட் இன் சிவில், கிரிமினல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் கேசஸ் வித் சர்டிபிகேட் ஃப்ரம் ஹை கோர்ட் தட் இட்ஸ் ஃபிட் டு அப்பீல் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் பண்ற அளவுக்கு இந்த கேஸ்க்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஹை கோர்ட் சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, அப்பீல் பண்ண முடியும். ஓகேங்களா? அதான் சொல்றாங்க, கேஸ் கேன் பி brought before சுப்ரீம் கோர்ட் only if high court certifies the case in which substantial law has to interpretation of constitution அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனா என்ன? ஒன்றும் கிடையாது. பிரசிடென்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த சட்டத்தை பத்தியோ இல்ல ஏதோ ஒரு இதை பத்தின ஒரு அட்வைஸ் கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா அட்வைசரி. பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கறது. ஓகேங்களா? பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் பத்தி லா பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் வருது, ஏதோ ஒரு டவுட் வருதுன்னா அட்வைஸ் பண்றது தான் அவரோட வேலை.
சரி, வேற என்ன மிஸ்செல்லனஸ் ஜுரிஸ்டிக்ஷன் மற்றபடி வேற என்ன வகுப்புல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லா டிக்ளேர் பை சுப்ரீம் கோர்ட் இஸ் பைண்டிங் டு ஆல் கோர்ட்ஸ் வித் இந்த இந்தியன் டெரிட்டரி. ஓகேங்களா? ஸோ இந்தியன் டெரிட்டரியில இருக்கிற எல்லா கோர்ட்டுக்குமே சுப்ரீம் கோர்ட்டோட இது பார்த்தீங்கன்னா பைண்டிங். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஏதோ ஒன்று போடுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ குப்பையை வந்து கொட்டக்கூடாது, கொட்டினா 10,000 ரூபாய் இது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து போட்டுருச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே இது பண்ணணும். எல்லாருமே அது என்ன பண்ணுவாங்க, அதை அறிவிப்பு அதை வந்து ஒத்துக்கணும் மற்ற இது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு பவர் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னது, மேக் ரூல்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் த ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் கோர்ட் வித் அப்ரூவல் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேங்களா? சப்போஸ் வந்து இந்த கோர்ட் வந்து இப்படிதான் நடக்கணும், இப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணணும், ப்ரொசீஜர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருன்னா பிரசிடென்டோட அப்ரூவல் மூலியமா அவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து அவர் இது பாருங்க, இது ஒரு முக்கியமான விஷயம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டது. அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலன்ட், அந்த அளவுக்கு சமமான பவர் இருக்கு அப்படின்றாங்க. ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா, த ஸ்டேட்டஸ் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஈக்குவலன்ட் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படின்றாங்க. பாத்தீங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே. ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி பார்க்கலாமா? ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருந்து பாரோ பண்ணது தான். நம்ம ஒரு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிக்கடி கேட்கறது ஒரு டேபிள் காலம் ஒன்று இருக்கும் பாருங்க. ஓகேங்களா? அதுல இருந்து அடிக்கடி கேட்கறது தான். இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது நான் அது சொல்லியிருப்பேன். பவர் ஆஃப் ஜுடிஷியரி டு டிக்ளேர் ஏ லா ஆஸ் அன் அன்கான்ஸ்டியூஷனல் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஆமா, ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன அப்படின்னு ஒன்று தெரியணும்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க லா டிக்ளேர் பண்ணுவாங்களா அந்த பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க, அந்த அவங்க டிக்ளேர் பண்ண லா வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கா இல்லையான்னு அவங்க செக் பண்ணுவாங்க. சப்போஸ் அது வந்து கான்ஸ்டியூஷனல் எதிராக இருந்துச்சு அப்படின்னா இந்த லா அன்கான்ஸ்டியூஷனல், ஸோ இது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, உங்களுக்கு பவர் இருக்கு. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா தூக்கிடுவாங்க, அவங்கதான் முடிச்சு அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அந்த சுப்ரீம் கோர்ட் என்ஜாய்ஸ் திஸ் பவர் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி போத் ஃபெடரல் அண்ட் ஸ்டேட் லாஸ் கேன் பி சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ பை சுப்ரீம் கோர்ட். ஃபெடரல்னா யாரு? யூனியன். நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க இன்னொரு பேர் என்ன, ஃபெடரல் பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கும் ஸ்டேட் லா இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியுமா, சுப்ரீம் கோர்ட்டால ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும். ஏதோ ஸ்டேட்ல வந்து ஏதாவது யாராவது மாதிரி போடுறாங்க அப்படின்னா அவங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு இல்லப்பா இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குல்லப்பா, ஓகே ஆகாது அப்படின்னா அதையும் தூக்க முடியும். அதான் போத் ஃபெடரல் அண்ட் ஸ்டேட் லா அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ரிவ்யூ பவர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஒன்றும் கிடையாது. மேலே நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தாலே அதே தான். டிஸ்பியூட் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கு சண்டை வந்துச்சுன்னா தீர்த்து வைக்கிறது. அதே மாதிரி இன்டர்பிரேட் அண்ட் கிளாரிஃபை எ ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் about which there are some doubts and difference of opinion. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன்ல ஏதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட் பண்ணும், அதில் ஏதாவது கிளாரிஃபை பண்ணும், ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது ஒப்பீனியன், யாரோ ஒருத்தர் வந்து ஒப்பீனியன் சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ கான்ஸ்டியூஷன் சம்பந்தமா எந்த பிரச்சனைனாலும் தீர்த்து வைக்கிறது இவங்க தான். அதேமாதிரி ப்ரொடெக்ட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் தலையாய ஒரு விஷயமே. ஓகேங்களா? ஸோ those laws passed by legislature which are not in accordance with constitution. ஓகேங்களா? அதான் சொல்றாங்க, கான்ஸ்டியூஷனுக்கு தகுந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஆப்போசிட்டா எது இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை பாஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? லாஸ் பாஸ் பை லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ண லாஸ் விச் ஆர் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனுக்கு ஒத்து போற மாதிரி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ண விட மாட்டாங்க. ஓகேங்களா? இதுலதான் அவங்களோட பவர். ரிவ்யூ, ஒரு ஜுடிஷியல், ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு லா போட்டிருக்காங்க அப்படின்னா அதை ரிவ்யூ பண்றது. ரிவ்யூனா என்ன, ரிவ்யூ பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அத என்ன பண்றது, ஆராய்ந்து இது பண்றது இல்ல, அது அந்த மாதிரி பண்றது இவங்களோட அதான் இவங்களோட ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ ஆர்டிகல் 120 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ அவ்வளவுதான், முடிய போகுது. ஓகேங்களா? இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிச்சிடலாங்களா? சரி, ஓகே. இது பாருங்க, அதாவது ஆர்டிகல் 120ல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, have been declared by constitution to be language for conducting business in parliament அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல போய் பேசுவாங்க இல்லையா, பேசும்போது பண்ணும்போது அதை வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுத்துலேயும் தான் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. சப்போஸ் அந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணலாம், ப்ரெசிடிங் ஆஃபீஸர் யார், ஸ்பீக்கரா இருப்பாங்கல்ல அவங்க, இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட் இவங்க ராஜ்யசபால இருப்பாங்கல்ல, அவங்க தான் ப்ரெசிடிங் ஆஃபீஸர். சப்போஸ் அவங்களுக்கு வந்து அது ரெண்டுத்துமே ப்ரொஃபஷனட்டா இல்லை, இப்போ நான் தமிழ்நாட்டுல இருந்து போறேன்,
எனக்கு ஹிந்தியும் தெரியாது, எனக்கு இங்கிலீஷும் தெரியாது, நான் தமிழ் என்னோட மதர் டங்கான தமிழ்ல தான் நான் பேசுவேன் அப்படின்னா தாராளமா பேசலாம். அதுக்கு வந்து அலோவ் பண்ணலாம், ப்ரெசிடிங் ஆஃபீஸர் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அந்த ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 120. ஓகேங்களா? சரி ஓகே. சரி ஓகே, இப்போ நம்ம அமெண்ட்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க அப்படின்னு, அமெண்ட்மெண்ட்ல பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அது என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம 11th 12th வரும். ஸோ அவங்க போக டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்க ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் ஒன்று பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ரீடிங் ஒன்று பண்ணுவாங்க. அடுத்து கமிட்டி ஸ்டேஜ் கமிட்டி போடுவாங்க. இது இந்த அந்த பில்லு சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக கமிட்டி போடுவாங்க. இப்ப சென்ட்ரல் ஸ்டேட்டுக்குலாம் கமிட்டி போட்டாங்களா, அந்த மாதிரி கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க, போய் அலசி ஆராய்ச்சி விசாரிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதுதான் ரிப்போர்ட் ஸ்டேஜ். அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஓகே சரியா போச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்தாங்கன்னா தான் தேர்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில் வந்து பாஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஸ்டேஜ் வந்து ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், கமிட்டி ரீடிங், ரிப்போர்ட் ரீடிங், தேர்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, அதாவது பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு நார்மல் சிட்டிசனா இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவா இருக்கலாம், ஒரு எம்பியா இருக்கலாம். ஸோ இவங்க வந்து பிரைவேட்டா இவங்க சம்பந்தமா ஏதோ ஒன்று போய் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க ஏதோ ஒரு விஷயத்துல அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அதை வந்து தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இந்த பில் வந்து பாஸ் பண்ணா இது பண்ணோம் அப்படின்னு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி போய் வந்து பில் வந்து போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு. ஸோ அது வந்து எப்ப எல்லா டைமும் போய் போட முடியுமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, அதாவது 2 PM இருந்து 6 PM அந்த பிரைவேட் பில்ல போய் பாஸ் பண்ணலாம்னா அந்த அதாவது அந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் மெம்பர் பில் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரைவேட் மெம்பர்ஸ் வந்து போய் பில் வந்து இது போடலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் அதாவது 1970 கடைசியா வந்து பிரைவேட் மெம்பர் பில் வந்து பாஸ் பண்ணது எப்பன்னு பார்த்தோம்னா 1970. அதான் சொல்லலாம் 14 பிரைவேட் மெம்பர்ஸ் பில். த லாஸ்ட் ஒன் வாஸ் பாஸ்ட் ஆன் 1950. இது வரைக்கும் என்னது 14 பிரைவேட் மெம்பர் பில்ஸ் தான் ஓகேவா ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எப்போ அது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1970 பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க அந்த கடைசி இதில், அதாவது பார்த்தீங்கன்னா 13th லோக்சபா இது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 14th 15th. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் டிஸ்கஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். 300க்கு 7 17 300க்கு 14 தான் டிஸ்கஸே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இப்போ 16th லோக்சபா டில் நவ் 206 பிரைவேட் மெம்பர்ஸ் பில் ஹாவ் இன்ட்ரோ ஒன்லி 6 ஹவ் பீன் டிஸ்கஸ்ட். 200 பிரைவேட் மெம்பர்ஸ், அதாவது 16 இதுல பாத்தீங்கன்னா 206 பிரைவேட் மெம்பர்ஸ் பில் வந்து போட்டுருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா 6 தான் டிஸ்கஸே பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு 11th 12th நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதான் சும்மா அப்படியே வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். சென்ட்ரல் வந்து ஃபுல்லா வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லா முடிச்சிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? இது நீங்க படிச்சு நல்ல ஒரு புரிதலோ வந்துருச்சு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படியே ஊதி தள்ளிட்டு போயிடலாம். அப்படியேதான் இருக்கும். இங்க என்ன, இங்க வந்து பிரசிடென்டா, அங்க கவர்னர். இங்க பிரைம் மினிஸ்டரா, அங்க சீஃப் மினிஸ்டர். அதே இங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா, அதே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அங்க மூணு டைப்பா பிரிச்சோலே அப்படியே இருக்காங்க. இங்க சுப்ரீம் கோர்ட்டா, அங்க ஹை கோர்ட். இங்க அதே சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்களா, அங்கேயும் அதே சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. மத்த ஜட்ஜஸ் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அப்படியே இருப்பாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் மாறும். அந்த டேர்ம் கொண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்ப ராஜ்யசபால 6 இயர்ஸா, அதே 6 இயர்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி பெர்மனண்டா கேனாட் பி டிசால்வ்டா, அதேதான் இங்கே இருக்கும். லோக்சபாவா, இங்க லோக்சபா, அங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதே தான். பீப்புள் தான் வந்து எலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் தான். இது டைரக்ட் எலெக்ஷனா, அதுவும் டைரக்ட் எலெக்ஷன் தான். அப்படியே இருக்கும். இங்க கவர்னர் இங்க பிரசிடென்ட் 2 பேர் நாமினேட் பண்ணுவாரா, கவர்னர் அங்க ஒருத்தர். அந்த மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா? என்ன வைஸ் பிரசிடென்ட் இங்க இருக்க மாதிரி வைஸ் பிரசிடென்ட் இருக்க மாட்டாங்க. வைஸ் கவர்னரா அவங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா வேற ஒருத்தர் இருப்பாங்க. ஸ்பீக்கர் இங்க இருக்காங்கல்ல, அதே மாதிரி அங்கேயும் இருப்பாங்க. சேர்மேன் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ நான் பார்க்கலாம். ஸோ இது வந்து கரெக்டா ஓரளவுக்கு முடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா
அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படியே சூப்பராகவே படிச்சு முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல மீட் பண்றேன். பாய். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?